அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹ். வபரகாத்துஹு. வெல்கம் டு வெல்கம் மை டு மை சேனல் சேனல் முபாரக் அலி தாவூதி தாவூதி அஃபீஷியல் அஃபீஷியல் இஸ்லாமிக்ஸ் ஆல்வேஸ். ஆல்வேஸ். நம்மளுடைய சேனலில் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து தினமும் ஒரு மசாயில் அப்படிங்கிற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பொதுவாகவே ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அறியாமை அப்படிங்கிற விஷயம் மனிதனிடத்துல இருக்கவே கூடாது. அது ஆகப்பெரிய ஒரு பாதிப்பின் பக்கம், ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு பெரிய தளர்ச்சியின் பக்கம், பாதிப்பின் பக்கம் கொண்டு போய் விட்டுரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய நம்ம தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்? அந்த அறியாமை, ஜாஹில் அப்படிங்கிற விஷயம் என்ன செய்யும்? நம்மளுடைய அதாவது நம்ம அறிவிலிருந்து நம்ம தெரியக்கூடாத விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் எந்த விஷயங்களை தெரியணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறோம், தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அப்போ பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கல்வி அப்படிங்கிறது, இல்முங்கிறது, இல்முனா என்ன? இல்மு ரெண்டு வகை இருக்கு. இல்முங்கிறது ரெண்டு வகை இருக்கு. இல்முன் நாஃபியா ஒன்று, இல்முன் பில் லிசான் இது ஒன்று இருக்கு. இப்போ முதலாவது வகை தான் என்ன செய்யணும்னு சொன்னால், இல்முன் நாஃபியா, பலன் தரக்கூடிய இல்மு. நம்ம இல்முன்னு எதை நினச்சிருக்கிறோம்? கல்வின்னு எதை நினச்சிருக்கிறோம்? உலகத்தில் என்னென்ன இருக்குதோ எல்லாம் கல்வின்னு நினச்சி வச்சிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த அந்த கவனிப்பு, அந்த நம்மளுடைய தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம் தப்பான விஷயம். இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லாமே கலைகள் தான் சொல்லுமே தவிர கல்வி இல்முன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்வியும் இந்த உலகத்தோட முடிய போகிறது. அப்போ இல்மு நாஃபியா, பலன் தரக்கூடிய இல்முன்னு சொன்னால், அது நம்மளுக்கு மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய இல்முக்கு தான் நம்ம இல்மு நாஃபியா, பலன் தரக்கூடிய இல்முன்னு சொல்லுவோம். இப்போ அல்லாஹ்வுடைய நம்ம என்ன செய்யணும்? தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு, அந்த தெரியுதல் அப்படிங்கிறது, அந்த இல்மின் பக்கம் நம்ம என்ன செய்யணும்? போகணும். இப்போ பாருங்க, உலகத்துடைய நடைமுறையில் நம்ம கல்விக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது உலக கல்வி கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை, அந்த முக்கியத்துவத்தை, அந்த பயன்பாட்டை நம்ம என்ன செய்யறதில்ல? நம்ம ஷரியத்துடைய இல்மு கொடுக்கறது. அப்போ பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்வில் இல்முங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸுடைய கருத்தில் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு மனிதர் என்னங்க ஒரு மனிதர் 1000 நஃபில்களை தொழுகிறார், 1000 நஃபில் ரக்காயத்துகளை தொழுகிறாரு. ஆனா ஒரு ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? இல்முடைய மசாயில்களை தெரிஞ்சு, இல்முடைய எப்படி தொழுகணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சுஜூத் செய்யணும், எப்படி சுஜூதுலேருந்து எந்திரிச்சு அத்தையாத்தில் உட்காரணும், அத்தையாத்தில் இன்னும் ஓதணும், இந்த இருப்பில் எப்படி கையை உயர்த்தணும், எந்த இடத்துல உயர்த்தணும், எப்படி அந்த செலவாத்துகளை ஓதி சலாம் சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு ருக்குன்களும், ஒவ்வொரு வாஜிபுகளும், ஒவ்வொரு சுண்ணத்துகளையும் தெரிஞ்சு தொழுகிறாரு. இவர் அந்த 1000 ரக்காயத்து நஃபில் தொழுகிறாரா இல்லைங்களா? இவர் தொழுத 2 ரக்காயத்து இருக்குது. அந்த 1000 நஃபில் தொழுத நன்மை என்ன செஞ்சிருவாங்க? அல்லாஹ்தால இங்கே கொடுத்துரும். அப்போ அது மட்டும் இல்லாமல், ஒரு மசாயில, ஒரு தெரியாத விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிறதின் பக்கம் நீங்கள் போகிறனால, அது என்ன செய்யப்படுது? அந்த நேரம் அல்லாஹ்தாலா என்ன செய்ய மாட்டான்? அந்த நேரத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டான். ஏன்னு சொன்னால், ஹதீஸில் இருக்கு, யார் ஒருத்தர் அல்லாஹுடைய ரசூலி அல்லாஹுடைய அல்லாஹுடைய அல்லாஹையும் ரசூலையும் பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறாங்களோ, அவங்கள அந்த நேரத்தை பற்றி என்ன செய்யப்படாது? கியாமத்துடைய நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படாதுன்னு இருக்கு. இப்போ அல்லாஹ்வுடைய நம்ம என்ன செய்யணும்? தெரியாத விஷயங்களை தெரியுதன் பக்கம் நம்ம என்ன செய்யணும்? திரும்பணும். யாரும் நம்மள்கிட்ட இது தெரியுங்களா, அது தெரியுங்களான்னு கேட்க மாட்டாங்க. நமக்கு தான் தெரியும் எந்த விஷயங்கள் தெரியாது, தெரியுங்கிற விஷயம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தெரியாத விஷயங்களை
தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அவர் சிறியவராக இருக்காரு, பெரியவராக இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க வேணாம். எந்த விஷயம் நம்மளுக்கு தெரியலையோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம என்ன செய்யலாம்? இப்போ விஷயத்துக்குள்ள போகலாம். இப்போ ஒரு மனிதர் உலகத்துல வாழ்றாரு. அந்த மனிதருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் பாலிகாகிறார். பருவ பருவ வயது அடைந்த உடனே அவருக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அவரு அவருக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரியணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் பாலியம் ஆயிட்டாரு, வயதுக்கு வந்துட்டாருன்னு சொன்னா, அவருடைய உடல்ல இருந்து என்ன செய்யும், ஒரு திரவமான ஒரு விஷயம் வெளிப்படும். அதாவது அதுக்கு விந்துன்னு சொல்லுவாங்க. அந்த அது வெளியாயிருச்சுன்னு சொன்னா, அத நம்ம எப்படி அத சுத்தம் செய்யறது? நம்ம மத்த குழிகள போல அது நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. இஸ்லாம் அதுக்கும் வகுத்து தந்திருக்கு. இஸ்லாம் அதுக்கும் தீர்வுகள சொல்லியிருக்குது. ஒரு மனிதர் அப்படி ஒரு கடமையாக்கப்பட்டுச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி கடமை ஆயிட்டா, அந்த குளிப்பு எப்படி இருக்கும்? அதுக்கு அரபில சொல்லுவாங்க, முழுக்கின் ஃபர்லுகள். என்னங்க? முழுக்கின் ஃபர்லுகள். அப்ப அவர் எப்படி குளிக்கணும்னு சொன்னா, முதலாவது அவர் என்ன செய்யணும்? வாய் கொப்பளிக்கணும். அந்த வாய் கொப்பளிக்கிறது எப்படி இருக்கணும்னா, இந்த தொண்டை குழி வரைக்கும் என்ன செய்யணும்? அந்த தண்ணி போயிட்டு வரணும். அப்படி அவர் நோன்பு வச்சிருந்தாருன்னு சொன்னா, அது என்ன செய்ய தேவையில்ல? செய்ய தேவையில்ல. அப்படி நோன்பு வச்ச நிலையில அவர் செஞ்சுட்டாருன்னா, நோன்பு முறிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால, அவர் நோன்புடைய நேரத்துல செய்ய தேவையில்ல. 2வது நாசுக்கு நீர் செலுத்தணும். நாசுக்கு நீர் செலுத்தணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா, 3வதா இருக்கக்கூடிய விஷயம், அவரு நெற்றி முடி ரோமத்துல இருந்து கால் பாதம், அதாவது கடைசி வரைக்கும், நெற்றியிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு ரோமம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, தண்ணீரை கொண்டு நனையாம இருக்கக்கூடாது. அப்போ உடல்ல எந்த ஒரு பாகமும் தண்ணீரை கொண்டு நனையாம இருக்கக்கூடாது. முழுமையா நனைஞ்சிருக்கணும். நல்லா கைகளை வச்சு நல்லா என்ன செஞ்சிருக்கணும், தேய்ச்சி குளிச்சிருக்கணும். இந்த விஷயங்கள் வந்து முழுக்கூடிய ஃபர்லுகள். அப்போ நம்ம என்ன செய்யறது? இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. இந்த விஷயம் தெரிந்து கொண்டு என்ன ஆகும்னு சொன்னா, அந்த அறியாமைங்கிற விஷயம் என்ன செஞ்சிடும், நம்மளுடைய உள்ளத்தை விட்டு நீங்கிடும். சரி, இப்ப நம்ம ஃபர்லுகளை பார்த்தோம். அடுத்தது சிறந்தது எப்படி? ஃபர்லு 3 சொல்லிட்டீங்க. முதல்ல வாய் கொப்பளிக்கணும். 2வது நாசுக்கு, அதாவது மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி அதை வெளியேற்றணும். 3வது உடல் முழுக்க என்ன செஞ்சிருக்கணும், முழுக்க தேய்ச்சு நன்றாக குளிச்சிருக்கணும். எந்த ஒரு பாகமும் நினையாம இருக்கக்கூடாது. சரி, ஓகே. அப்போ அவரு எப்படி சுன்னத்தான குளிப்பு, சிறந்த குளிப்பு எப்படி அவருக்கு இருக்கணும்னு சொன்னா, முதல்ல அவர் நியத்து செஞ்சிருக்கணும். நியத்து செஞ்சு பிஸ்மில்லா சொல்லியிருக்கணும். 2வது 2 கைகளையும் நல்லா கழுவியிருக்கணும். 3வது அந்த அவுரத், எந்த பகுதியிலிருந்து அந்த விந்து துளி, அதாவது அந்த நஜீஸ் வெளிப்பட்டதோ அந்த இடத்த கழுவியிருக்கணும். 4வது ஒழு செய்யறது. 5வது தலைக்கு தண்ணீர் ஊற்றிருக்கிறது. 6வது பார்த்தீங்கன்னு சொன்னா, வலது புறத்துடைய தோல் புஜத்துக்கு தண்ணி ஊத்துறது. 7வது இடது புறத்துடைய வலது பக்கம், இடது பக்கம் தோல் புஜத்துல தண்ணீர் ஊற்றி நல்லா கழுகி இருக்கிறது. 8வது உடல் முழுக்க என்ன செஞ்சிருக்கிறதுங்க, தண்ணீர் ஊற்றி கழுகி இருக்கு. எல்லாம் நடிகார்களே, இதுல ஃபர்ல ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னு சொன்னா எல்லா விஷயங்களும் நிறைவேறிடும். சிறந்தது எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயமா இருக்கு. அதனால அல்லாஹ் எதன்படி நாம இந்த மசாயிலுடைய விஷயங்களை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வருவாங்க. ஆக நம்முடைய சேனலில் இணைஞ்சிருங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க. இந்த விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இலகுவாக இருக்கு. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.